friends, welcome back to our channel Wow Water Recipe. Wow Water Recipe la இன்னைக்கு நீங்க first time நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா subscribe பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து வர புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னதுன்னா பிரெட் அல்வா எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து கத்துக்கலாம். வாங்க फ्रेंड्स. பிரெட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: bread slices, चीनी, तन्नी, नेय्यी, ஏலக்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ். ஃபர்ஸ்ட் pan ஹீட் பண்ணிட்டு நெய் போட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து நம்ம பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கையிலே இந்த மாதிரி பிச்சு போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு தடவை மிக்சியில் போட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த பேன்லேயும் ஆல்ரெடி நெய் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதுலேயும் இந்த ப்ரெட்டு ஸ்மாஷ் பண்ணதை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இது அந்த நெய்யிலே நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அது பக்கத்தில் இருக்கும்போதே இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு பவுல் வச்சு அதில் வந்து 1 கிளாஸ் சீனி எடுத்தோம்னா அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கணும். இப்போ அந்த தண்ணியில் வந்து ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறோம். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனோடனே சீனியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து இந்த சீனி பால் வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணிக்கணும். அந்த சைடு வந்து அந்த ப்ரெட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருச்சுன்னா ரெண்டும் ஒரே தான் ஸ்பீடாகவும் ஆயிரும். நம்மளுக்கு இந்த இது சீனி கரைஞ்சினா போதும். இப்போ நம்மளுக்கு ப்ரெட்டும் ப்ரௌன் கலராக ரெடி ஆயிடுச்சு, சீனி பாலும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சீனி பாலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த சீனி பாலை வந்து நம்ம அந்த ப்ரெட்டில் இருக்க பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ அந்த இதை வந்து ரெண்டையும் நல்லா கலந்து விடணும். இப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே வரணும். நெய் கலந்து இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும், அல்வா கன்சிஸ்டன்சி. அந்த நெய்யெல்லாம் மேலே மிதந்து வந்துடும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு டேஸ்டியான பிரெட் அல்வா ஈஸியாக ரெடி ஆயிரும். நம்மளுக்கு அந்த நெய்யெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள், ரெடியாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நம்ம சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் டைம்லேயும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அது எப்படி டேஸ்ட்டாக வந்துருச்சுன்றது. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டு, சீனி, நெய், வெறும் தண்ணி இதை வச்சு ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.